வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். நீலவேந்தன் என்ற அரசன் தன் பழமையான சோழ மண்டல அரசவையில் செங்கோலுடன் கம்பீரமாக வீற்றிருந்தான். அவனது ஆட்சியில் குடிமக்கள் அச்சமின்றி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தனர். முதிய அமைச்சர் குணசீலன் அவைக்கு வந்து நாட்டின் அமைதியான நிலையை அரசனிடம் எடுத்துரைத்தான். குடிமக்கள் அனைவரும் மன்னனின் நீதியான ஆட்சியின் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பதாக அவன் கூறினான். மன்னன் நீலவேந்தன் நீதி வழுவாது ஆட்சி செய்ய வேண்டும் என்ற தனது உறுதிப்பாட்டை அவையினருக்கு நினைவூட்டினான். அரசன் உலகைக் காக்க வேண்டும், அந்த அரசனை நீதியே காக்கும் என்பதை அவன் மனதார நம்பினான். அரண்மனைக் களஞ்சியத்தின் பொறுப்பாளரான வீரவர்மன் அரசுப் பொருட்களைப் பாதுகாத்து நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தான். அவன் மீது அரசன் நீலவேந்தனுக்கு அளவற்ற மதிப்பும் பெருமதிப்பும் இருந்தது. நாட்டு எல்லையில் உள்ள வணிகக் கிடங்கில் தானியங்கள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் திருடு போவதாக அரசுக்குத் தகவல்கள் வந்தன. அந்தப் பகுதி மக்கள் கடுமையான நட்டத்தையும் பெரும் கவலையையும் எதிர்கொண்டனர். அரசன் நீலவேந்தன் தானியக் கிடங்கிற்கு நேரில் சென்று நிலைமையை ஆய்வு செய்தான். எந்த ஒரு தவறும் தன் ஆட்சியில் மறைக்கப்படக்கூடாது என்று அவன் அதிகாரிகளுக்குக் கட்டளையிட்டான். நீதி விசாரணையின் முடிவில் களஞ்சியப் பொறுப்பாளரான வீரவர்மனே குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தான் என்பது வெளிச்சத்திற்கு வந்தது. மன்னனின் நம்பிக்கைக்குரியவன் குற்றவாளியாக மாறியது அரசவையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வீரவர்மன் அரசனின் மிக நெருங்கிய நண்பன் என்பதால் அவனுக்கு தண்டனை குறைப்பு வழங்கலாமா என்று சிலர் ஆலோசனை கூறினர். ஆனால் அரசன் நீலவேந்தன் நட்பை விட நீதியே பெரிது என்பதில் உறுதியாக நின்றான். மன்னன் நீலவேந்தன் தன் நண்பனான வீரவர்மனை நாட்டை விட்டு வெளியேற்றும் கடுமையான தீர்ப்பை ஒரு துளியும் தயக்கமின்றி வழங்கினான். நீதி முறைக்கு முன்னால் அரசனும் அடிபணிய வேண்டும் என்பதை அந்தத் தீர்ப்பு உணர்த்தியது. தன் தண்டனையால் ஆத்திரமடைந்த வீரவர்மன் அண்டை நாட்டு மன்னனான உக்கிரவர்மனிடம் சென்று அடைக்கலம் புகுந்தான். நீலவேந்தனின் நாட்டைத் தாக்கி அழிக்க ஒரு வஞ்சகத் திட்டத்தை அவன் உருவாக்கினான். பகை மன்னன் உக்கிரவர்மன் பெரும் படையைத் திரட்டி நீலவேந்தனின் நாட்டின் மீது போர் தொடுக்கத் திட்டமிட்டான். வீரவர்மன் நாட்டின் பாதுகாப்பு இரகசியங்களை உக்கிரவர்மனுக்குக் காட்டிக் கொடுத்தான். பகைப்படையின் அச்சுறுத்தல் குறித்து ஒற்றர்கள் மூலம் தகவல் அறிந்த அரசன் நீலவேந்தன் தன் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினான். எல்லைப் பகுதியில் உள்ள மக்களைப் பாதுகாப்பதே முதன்மையான பணி என்று அவன் உத்தரவிட்டான். எல்லைக் கிராமத்து மக்கள் பகைப்படையின் வருகையைக் கண்டு சிறிதும் அஞ்சாமல் அமைதியாக இருந்தனர். தங்கள் மன்னனின் நேர்மையான நீதி காக்கும் ஆட்சி தங்களை எப்போதும் கைவிடாது என்று அவர்கள் நம்பினர். பகைப்படையினர் காட்டுப் பாதையின் வழியே முன்னேறி வந்து நாட்டின் எல்லையை அடைந்தனர். கடுமையான புயலும் மழையும் எல்லைப் பகுதியில் சூழத் தொடங்கியது. எல்லைக் கிராமத்து இளைஞர்களும் பெரியவர்களும் தங்கள் மன்னனின் நீதியைக் காக்க ஒன்று திரண்டு களமிறங்கினர். படைகளுக்குப் பக்கபலமாக நின்று உணவு, தகவல்கள் வழங்கி நாட்டைப் பாதுகாக்க அவர்கள் முன்வந்தனர். மன்னன் நீலவேந்தன் தன் வீரர்களுடன் முன்னணியில் நின்று களத்தில் தலைமை தாங்கினான். மக்களின் அபரிமிதமான ஆதரவும் அன்பும் மன்னனின் படைக்கு அளப்பரிய வலிமையைத் தந்தது. மக்களின் தன்னலமற்ற ஒற்றுமையையும் அரசனின் அசைக்க முடியாத நெறியையும் கண்டு பகை மன்னன் உக்கிரவர்மன் திகைத்து நின்றான். துரோகம் செய்த வீரவர்மன் தனது தவறான பாதையை உணர்ந்து தலைகுனிந்தான். மன்னன் நீலவேந்தனின் நீதியான ஆட்சியின் வலிமையை உணர்ந்த பகை மன்னன் உக்கிரவர்மன் போரைக் கைவிட்டு பின்வாங்கினான். எல்லைப் பகுதியில் மக்கள் பெரும் மகிழ்ச்சியோடு வெற்றி முழக்கமிட்டனர். மன்னன் நீலவேந்தன் அரண்மனைக்குத் திரும்பி மக்களின் அன்பையும் நீதியின் மேன்மையையும் நினைத்து நெகிழ்ந்தான். அரசன் செய்யும் நேர்மையான நீதியே அவனுக்குக் கவசமாக நின்று காக்கும் என்பதை உலகம் உணர்ந்தது. அரசவை மீண்டும் அமைதியும் ஒளியும் பெற்று விளங்கியது. அரசன் நீலவேந்தன் தன் மக்கள் அனைவருக்கும் சமமான நீதியையும் பாதுகாப்பையும் தொடர்ந்து வழங்கி நல்லாட்சி நடத்தினான். நாளை சந்திப்போம். இன்று விடைபெறுகிறேன். நன்றி.